ராமாயணத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த ராமநாதபுரம் சீமைக்கு என்ன பெருமை இருக்கிறது என்பதாக நான் சொன்னேன். அயோத்தியில் பிறந்தவன் ராமன். அயோத்தி இந்தியாவினுடைய வடபகுதியில் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இது ஒரு நாடில்லை, இது ஒரு துணை கண்டம், சப்கான்டினென்ட். பல நாடுகள். நம்ம தமிழ்நாடே சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, கொங்கு நாடு, நடுநாடு, அருவா நாடு, இடைக்கழி நாடு, வேணாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவுடைய நல்ல உள்பகுதியெல்லாம் வேணாடுன்னு பேர். அந்த குமரி கடலுக்குள்ளே 7 பாறை நாடு, 7 தெங்க நாடு, 7 17 14 நாடுகள் கடலுக்குள்ள இருக்குது. இப்படி தமிழ்நாடே இத்தனை நாடுன்னு சொல்லி சொன்னா இந்தியாவை பற்றி நான் தனியாக சொல்லணுங்கிற தேவையில்லை. அது பிரிட்டிஷ்காரன் தைத்து போட்ட ஒரு ஒட்டு துணி. பல்வேறு வண்ணங்கள் பொருந்திய துணிகள். ஏன்னா நிறைய கிழிசல் இருந்ததுனால ஒட்டு போட்ட காரணத்தால் இருக்கிற துணி. நான் திருப்பத்தூர் கம்பன் கழக மேடையிலே சொன்னேன், வடக்குக்கும் தெற்குக்கும் அடிப்படையாய் ஒரு வேறுபாடு இருக்கிறது. திருப்பதி தமிழன் தெலுங்கு பேசக்கூடிய தன்னுடைய திராவிட சகோதரனுக்கு தந்த நிலம். தேவிகுளம் பீர்மேடு தெற்கே வாசனை திரவியங்களை இன்றைக்கு அந்நிய செலாவணியை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தேவிகுளம், இன்னொரு மாவட்டம் பீர்மேடு. மிகப்பெரிய, ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணை கட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட வளம் வாய்ந்த ஒரு திருப்பதியை பற்றி நான் சொல்லுங்கிறதில்ல. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் வசூல் 4 கோடி. ஒரே நாளில் ஒரு கோவிலில் வசூலாகி இருக்கிறது. அன்றைக்கே பக்கத்தில் செய்தி, தமிழ்நாட்டில் மது விற்பனை 786 கோடி. இது ரெண்டையும் நாம் பார்க்கணும். நான் சொன்னேன், வடக்கே பிறந்த ராமன், வடக்கே பிறந்த சீதை. அந்த கவியரங்கில் நான் குறிப்பிட்டேன், கம்பனுக்குள்ள தனிப்பட்ட பெருமை வடமொழி பேசிக்கொண்டிருந்த கம்பனை, வடமொழி பேசிக்கொண்டிருந்த ராமனையும் சீதையையும் தமிழ் பேச வைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். நான் 2 தமிழனுடைய மண் கொடையை, நிலக்கொடையை நினைவுபடுத்தி விட்டுத்தான் சொன்னேன். வடநாட்டில் பிறந்த ராமனுக்கு அந்த பிறந்த நாடு அவனிடத்தில் இருந்த நாட்டையும் பறித்து கொண்டது. கோசல நாடு அவனுக்கு தரப்பட்ட நாடு. அரசாங்கத்தில் அறிவிப்பு செய்து, மன்னனே, இனி இந்த நாட்டை ஆளப்போகிறவன் ராமன் என்று அறிவித்து ஒரு சாசனத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பதைப் போல தசரத சக்கரவர்த்தியே அறிவித்து, இனி இந்த நாடு இவன் கைவசம் என்று ஒப்படைத்த நாடு. ஆனால் என்ன அதில் முரண்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ராமன் பிறந்த வடநாடு அவன் வைத்திருந்த நாட்டையும் பறித்து கொண்டது. அவன் அடியெடுத்து வைத்த தமிழ்நாடுதான் தேசம் இழந்த ராமனுக்கு ராமநாடு என்ற ஒரு நாட்டை தந்த நாடு தமிழ்நாடு. தமிழர்களுக்கு தந்து பழக்கமே தவிர எடுத்து பழக்கமில்லை. தமிழர்களுக்கு தந்து பழக்கமே தவிர எடுத்து பழக்கமில்லை. தருகை நீண்ட தயரதன் என்று கவி சக்கரவர்த்தி சொல்வார். கொடுத்து கொடுத்து கை நீண்டுச்சான்.
தருகை நீண்ட தயரதன்னா தரக்கூடிய கை நீண்ட என நீட்டி தான் கொடுக்கணும். அவன் கை மட்டும் இல்லை, இவனை பார்த்து பார்த்து பல பேர் கொடுக்க ஆரம்பிச்சதுனால தருகை நீண்ட தயரதன். தருகை நீண்ட தயரதன்னா எல்லாவற்றுக்கும் வருகிறவர்களுக்கெல்லாம் கேட்பதை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த முத்திரை சிறப்புடையது கற்பக மரம். அதுவே கை நீட்டி கேக்குதான். தருகை நீண்ட தயரதன், கற்பகமே கை நீட்டி கேக்குதான். எனவே ராமநாடு அப்படின்னா அவன் இங்கிலீஷ்காரன் அந்த பேரை வச்சா ராமநாடு என்று பெயர் வைத்தான். சொந்த நாட்டில் தந்த நாடு பறிக்கப்பட்ட ராமனுக்கு ராமநாடு என்று ஒரு நாடு தந்த நாடு தமிழ்நாடு. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே என்று அவன் குறிப்பிட்டதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் அதுதான். அந்த ராமநாதபுரம் சீமையிலே இருந்து வந்தவர் தம்பி பார்த்திபராஜா. இன்னும் நல்ல தட்டலாம், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுதெல்லாம் பார்த்திபராஜாவுக்கு கைதட்டு இல்லாட்டினா தூக்கமே வர்றதில்லை. ஒரு கலைஞன் அப்படிப்பட்டவன் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. உண்மையான அன்பு. பெரும் புலவன் கணியன் பூங்குன்றவன் உதித்த பகுதி. அவன்தான் இன்றைக்கு தமிழருடைய அடையாளமாக இருக்கிறான். ஓர் தட்டிலே நெல்லும் ஓர் தட்டிலே பொன்னும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலும் அன்னதானத்திற்கு நான் என்று மார் தட்டிய துறை மால் சீதக்காதி வரோதயனே என்று படிக்காசு புறவனால் பாராட்டப்பட்ட ஒரு தட்டுல நெல்லு ஒரு தட்டுல பொண்ணு. இது ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலம். மேகம் பொய்த்து போன ஒரு பஞ்சகாலத்தில் பொன் ஒரு தட்டு நெல் ஒரு தட்டு சமமா விற்ற காலத்திலே எவ்வளவு பசி எவ்வளவு பட்டினி. இன்றைக்கு காசாவிலே கலங்கி தவிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பெண்கள் அந்த மக்கள், அண்மையிலே ஈழத்திலே கலங்கி தவித்த அந்த மக்கள் அந்த தாய்மார்கள் பிள்ளைகள், ஒரு பசியும் பட்டினியும் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட காலத்திலே படிக்காசு புலவன் வருவான், அவன் பரிசில் தருவான் சீதக்காதி என்று எதிர்பார்க்கப்பட்டு தருணத்திலே சீதக்காரிக்கு மரணம் வருகிறது. ஒரு நம்ப முடியாத ஒரு கதை. படிக்காசு புலவன் எங்கே வள்ளல் என்று கேட்டான். பொன்னள்ளி கொடுத்தவன் இன்றைக்கு மண்ணுக்குள் அடங்கி போய்விட்டான். இதுதான் வள்ளல் அடங்கி கிடக்கிற இடம் என்று சொன்னார். போனான், ஒரு இரங்கல் பாடல் பாடினான். வள்ளல் பிரிந்து போன காரணத்தினாலே எத்தனையோ புலவர் ஒரு மக்கள் தன் கலம் என்று தாங்கிய உன் கலத்தின் மீது வேல் பாய்ந்தாற் போல ஆயுதம் பாய்ந்தாற் போல ஒரு வள்ளல் வீழ்ந்து விட்டான் என்று அவன் மீது இரங்கல் பாடிய படிக்காசு புலவன் வாங்கினதே படிப்படியா காசு வாங்கியிருக்கான். படிக்காசு புலவன் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைய அரசு அலுவலர்கள் வந்திருக்கிறீர்கள். டியர்னஸ் அலவன்ஸ்னு ஒன்று உண்டு. பல பேருக்கு அதனுடைய பொருள் தெரியாது. அதுக்கு என்ன தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் பஞ்சப்படி என்று வைத்து விட்டார்கள். பஞ்சப்படி இல்லை, கணவன் மனைவிக்கு உள்ள டியர்னஸையே கூட்டுறது. அதனால அது டியர்னஸ் அலவன்ஸ்னு வச்சிருக்காங்க. அது பஞ்சப்படி இல்லை, கொஞ்சப்படி. அங்கே மரியாதையே அதில் வருகிறதுன்னு. அது படிக்காசுங்கிறது அதுதான். பொன்னள்ளி கொடுத்த வள்ளல் பெருமக்கள் வாழ்ந்த அந்த ஈரம் பொருந்திய பூமி, அந்த பூமி. நின்றான் பாடினான் புலவன், ஒரு விரல் வந்தது, அதில் மோதிரம் வந்தது. ஆகா, செத்தும் கொடை கொடுத்த வள்ளல். ஏன்னா இந்த மேடையில் குமணன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னுடைய மாணவர். அவங்க அப்பா
என்னுடைய நெருக்கமான நண்பர், அவர் ஒரு புலவர். அதனால் முதல்ல பிள்ளைத்தமிழை பேச விட்டு அப்புறக்கு தாய் தமிழுக்கு நான் வந்து சேர்ந்தேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இடத்துல இங்கே நானும் அதே தெற்கு பகுதியிலிருந்து வந்தவன் என்கிற காரணத்தால் அகதியாய் வந்த எங்களை சகதியில் தள்ளாமல் தமிழ் உயர்த்தி பிடித்திருக்கிறது. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுது அறிதல். சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற ஒரு அரசன், இந்த பேரெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா தமிழனுடைய வரலாறு அடையாளம் இருக்குது. பக்கத்தில் மோகன் காந்தி பேராசிரியரை வச்சுக்கொண்டு சொல்கிறேன், வைத்துக்கொண்டு சொல்கிறேன். இந்த மண்ணின் ஒரு பெருமை மிகுந்த அடையாளம். இன்னைக்கு பார்த்தா கல்வெட்டுக்களை தேடி தேடி போகிறார். கற்பாறைகளை படிக்க வைத்து கற்பாறை உருவாக்கக்கூடிய கல்லூரி பேராசார். இந்த கல்லுங்கிற சொல்லு கல்வியினுடைய அடிப்படை சொல். தமிழனுடைய புதைந்து போன வரலாறு மேலும் அழிந்து விடக்கூடாது என்று காக்கிற ஒரு ஐயனார் மாதிரி நம்ம பையனார், அப்படிதான் சொல்லணும். மோகன் காந்தி சிறப்பான பணி திருப்பத்தூர் மண்ணுக்கு தந்த காரணத்தால் அது தர்மபுரி. அப்படி இன்றைக்கு இலக்கியத்தை மகிழ்ந்து கேட்டு கேட்டு புத்தகங்களை தேடி தேடி படித்து ஒரு உண்மை தெற்கே இருந்து வந்த நான் சொல்வதை நம்ம தம்பி பார்த்திபராஜா ஏற்றுக்கொள்வார், அதே வழிமொழிவார். தமிழ்நாட்டில் அதிக தமிழ் அமைப்புகள் இருந்து உயிரோடு பணி செய்து கொண்டிருக்கிற ஒரே மாவட்டம் வடார்காடு ஒருங்கிணைந்த மாவட்டம். பல பேர் வந்து வந்து இங்கே பேசி போகிறார்கள். இன்னைக்கு கூட சிற்றூர்கள் முதற்கொண்டு இந்த பணி சிறப்பாக நடைபெறுகிறது. அதனுடைய ஒரு அடையாளம்தான் இந்த புத்தக திருவிழா. நேற்றைக்கு மழை பெய்தது. மறுநாள் காலையில் அப்படி நடந்து போனோம் சொல்லி சொன்னால் அங்கெங்கே குடைக்காடான். நேற்று பெய்த மழைக்கு மண் இன்று குடை பிடிக்கிறது. எப்போ மழை பெஞ்சிச்சோ அப்போ குடை பிடிச்சா அது நியாயம். மழை பெஞ்சது நம்ம லீவ் விடுறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விடுமுறை விட்டோன்னு மழையும் விடுமுறை விட்டுரும். அது மாதிரி நேற்றைக்கு பெய்த மழை மண் இன்றைக்கு குடை பிடிக்கிறது. யாராவது இன்னைக்கு ஒருத்தன் குடை எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கிடுவோம், வெயில் இல்லாத நேரமா, ஏயா குடை பிடிக்கிறேன்னா மழை பெய்யலையா, அது நேற்றைக்கு இல்லை, அது குடையா அண்ணே என் கையில் இல்லை, இல்லாட்டி வீட்டில் இருந்துச்சு, இப்போ இருக்குது பிடிச்சிட்டு போறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனை எப்படி பார்ப்போம்? மழை பெய்கிற நேரத்தில் குடை விரிந்தால் பாராட்டலாம். மண் தாமதமாகத்தான் ஒன்றை செய்கிறதுங்கிறதுனால தான் தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களை உன் தலையில மண்ணா என்று கேட்கிறார். ஆனால் மண்ணுக்குள் தான் எல்லாம் அடக்கம், எல்லாரும் அடக்கம். மண்ணுக்குள் தான் எல்லாம் அடக்கம், மண்ணுக்குள் தான் எல்லாரும் அடக்கம். அது தனியாக ஒரு தடவை மண்ணை பற்றி மட்டும் பேசலாம். எதை விட்டாலும் அதை விட முடியாது. ஆனால் இங்கே சொல்ல வந்த செய்தி புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். பாரதி பாட்டு நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இங்கு இவை ஆவும் ஒளி வளரும் கலைவாணி உன் செயல்கள் அன்றோ. கலைவாணியினுடைய செயல்கள், கல்வி தேவதையின் செயல்கள் என்ன அப்படின்னா தெளிவுறவே அறிந்திடுதல். முதல்ல தெரிஞ்சுக்கிறனும், நாம தெள்ள தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி பாருங்கள், ரொம்ப உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசிய பேச்சை நான் ஊடகத்தில் பார்த்தேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 1933 என்று சொல்கிறார். 1933 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000ஆவது இடம், இப்படி நமக்கு கணக்கு சொல்லி கொடுத்து அந்த காலம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் 1933 அப்படி எழுதி, இல்லை அதை எழுத்தில் எழுதி 1933 எழுத்தால எழுதி என்னால் எழுதுக அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொன்னா என்னாலும் எழுத முடியாது, என்னாலும் எழுத முடியாது, என்னாலும் எழுத முடியாது. நாட்டுக்கே கணக்கு போகிறவர்களுக்கு தெரியல. குறையை மிகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இல்லை, தெளிவு சொல்லக்கூடியவர்களுக்கே நமக்கே அப்படி இப்படின்னு குழப்பமா இருக்குதுன்னா நாம வழி சொல்ல போகக்கூடாது, தெரியலன்னு சொல்லிடலாம். அப்ப அந்த தெளிவு அறிந்து புரிந்து தெரிந்து அப்போ தெளிந்து தான் நீ பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ வரணும். நான் இவ்வளவு பீடிகை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யுரேகா அப்படிங்கிறத பற்றி நான் தலைப்பு தம்பி பார்த்திவராஜா கேட்ட உடனே யுரேகா என்று என் கவிதை புத்தகத்திற்கு நான் வைத்த தலைப்பை இந்த நேரத்தில் திருப்பத்தூருக்கு நான் தலைப்பாக தந்தேன். இது ஒரு முன்னோட்டம்தான், அடுத்து அந்த புத்தகம் வருகிறது. அதை வரலாறை பற்றி சொன்னார். 65 தியாகராசர்கள் உள்ள தமிழ் படிப்பதற்காக விண்ணப்பம் போட்டுவிட்டு காத்திருந்த பொழுது இடம் நிரம்பி விட்டது. இப்போ பார்த்தா கலைக்கல்லூரிகளெல்லாம் இடம் காலியாக இருக்கிறது. பெரிய பெரிய பாடங்களில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் வரல. சில கல்லூரிகளில் பேராசிரியர்கள் புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி கிராமங்களுக்கு போய் தேடி பிடிக்கக்கூடிய காலமாக போய்விட்டு. ஒரு காலத்தில் இந்த கல்லூரியில் பிகாம் நல்லா இருக்கும், இஸ்லாமியாவில் சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜில் சயின்ஸ் நல்லா இருக்கும், எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா லயலா கல்லூரி போனால் அங்கே பிரசிடென்சி போனால் வரலாற்று துறை, இப்படி கல்வியை தேடி போய் கற்ற காலம் ஒன்று உண்டு. தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இறையென மடுத்தல். சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணணும்னு பாரதி ஒரு புதிய முறையை சொன்னான். அக்ரஹாரம் காணாத ஒரு பூசை, ஏட்டை வரிசை ஒரு அடுக்கி சில மலர்களை பெய்து சந்தனத்தை தெளித்து சில மந்திரத்தை முணுமுணுத்து செய்வது இவள் பூசனை அன்றாம். நீ கல்வி தேவதையை போற்றக்கூடிய ஒரு நாளில் அன்னைக்கு புத்தகத்தை திறக்கிறத வச்சுட்டு நீ மூடி வச்சிருக்கிய, மூட பழக்கம் இல்லையா என்று பாரதி கேட்கிறார். நீ அன்னைக்குலப்ப திறக்கணும், அன்றைக்கு திறக்கணும்.
சில நூல் நிலையத்துக்கு போய் நம்ம நூலகர்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிம்மா. பிரேமா அம்மா வந்திருக்காங்க. பார்த்தா பூரா பெண்களாகவே ஒரு வள்ளி அப்படி தொடங்கி வள்ளி ராஜ்யமா இது அல்லி ராஜ்யமா என்றால் டெல்லி ராஜ்யத்துக்கே சவால் விடக்கூடிய ஆட்சி திருப்பத்தூரில் நடைபெற்றது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொன்னார். அப்ப புத்தகத்தை அன்னைக்கு போய் மூடி வைக்கலாமா? அது மூடப்பழக்கம் இல்லையா? அவன் தான் ரொம்ப தைரியமா கேட்டான். அப்ப பூஜை பண்ணிட்டோம் சொல்லி சொன்னா கற்பூரம் கொளுத்தணுமா இல்லையா? சூடம் கொளுத்தணுமா இல்லையா? தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இறையென மடுத்தல். படிக்கிறத தேடி போகாத ஊர் இருந்து போயில அதை கற்பூரம் மாதிரி எரிச்சிடுறாங்கிறான் பாருங்க. பூஜைக்கு நீ அதாவது அது ஒரு சூடம் கொளுத்துதல் தொடக்கம் என்று சொன்னால் கற்பூரம் கொளுத்துவது தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இறையென மடுத்தல். எவ்வளவு கோபம் பாருங்க. அப்ப கல்வி என்பது தேடி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலம். அப்ப கல்வி கற்பிக்கப்படுகிற பொழுது தருகிற பொழுது அதை ஆங்கில வழியில் தருகிற பொழுது எவ்வளவு மிரட்சியா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பள்ளி வகுப்பு வரைக்கும் பைந்தமிழில் பாடம் கேட்ட நான் ஒரு சிற்றூர் புறத்தில் இருக்கிற கருத்தராவுத்தர் கல்லூரிங்கிற உத்தமபாளையம் இன்னைக்கு இருக்குது தேனி மாவட்டத்தில். அந்த கல்வி பணி இன்றைக்கு தொடர்கிறது. அங்கே போகிற பொழுது நாங்கள் ஒரு பக்கத்து ஊர் சின்னமனூர், அங்கிருந்து ஒரு 250 மாணவர்கள் மிதிவண்டியில், அதுவே ஒரு ஊர்வலம் மாதிரி இருக்கும். அத்தனை பேரும் போய் படிக்கிறதுக்கு வசதி இல்லை உள்ளூர்லங்கிறதுனால மிதிவண்டியில் போய் படித்த அந்த காலம். அங்கே பார்த்தா சில சமயம் பஞ்சர் ஆயிடும், இல்லாட்டினா பழுது வந்துடும். தாமதமாக போகக்கூடிய நேரம். எங்கள் ஆங்கில பேராசிரியர் அவர் சேரநாட்டில் இருந்து வந்தவர், மலையாளம் தான் தெரியும், மலையாளம் கலந்த தமிழ் பேசுவார். வர்க்கின்னு பேர், வர்கீஸ். அற்புதமான பேராசிரியர். நாங்கள் சின்னமனூர்லேருந்து வர்றோங்கிறது அவருக்கு சரிவர தெரியுமோ தெரியாத, தாமதமாக வகுப்புக்கு வந்து நின்றோம். அவர் இப்படி பார்த்தார். உள்ள வந்துட்டேன். ஆசிரியர் சொன்ன பிறகு உள்ள வரணும். கல்லூரி அனுபவமே இல்லாத காரணத்தினால உள்ள வந்துட்டேன். கெட் அவுட் அப்படின்னாரு. உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததே தப்பு. கெட் அவுட்னாரு. உள்ள வந்துட்டேன். ஐசே கெட் அவுட்னாரு. அவருக்கு பக்கத்தில் வந்துட்டேன். என்னை கேட்டாரு, யூ சின்னமனூரியன், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? வாட் யூ மீன் பை கெட் அவுட்னா? அவுட்னா வெளியே, கெட்டின்னா உள்ளன்னு சொல்றீங்க, கெட் அவுட்னா வெளியே இருந்து உள்ளவா? யாரா உனக்கு இங்கிலீஷ் சொல்லி? நீங்க தான் சொல்லி சொன்ன. ரெண்டே வார்த்தை அதை புரிஞ்சுக்கிற கூடிய அளவுக்கு கூட ஆங்கிலம் நல்லா படிக்கக்கூடியவன் தான். ஆனால் பழக்கத்தில் ஆங்கிலம் பேசுவது, ஆங்கிலத்தில் கேட்பது, ஆங்கிலத்தில் புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு கடுமையான காலமாக இருந்த காலம். என்னிடத்தில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியுடைய மாணவர் இருக்கிறார். சில சமயம் கேட்பார், முதல்வர், why there is a lot of noise in your class? உங்க வகுப்பில் மட்டும் ஏன் அதிகமான சத்தம் கேட்கிறது? why there is a lot of noise in your class அப்படின்னு கேட்பார். நான் சொன்னேன், சார், that is not noise, that is voice of Tamil. அவனுக்கு விளங்குது. நமக்கு ஆங்கிலத்தையே தமிழில் நடத்தினா தான் விளங்குது. ஒன்றை தெரிந்து தெளிந்து புரிந்து திடீர்னு
ஒன்று தட்டுப்படுமையானால் இந்த உணர்வு என்ன ஆகிறது என்பதற்கான ஒரு குறியீடு வார்த்தை தான் யுரேகா என்கிற வார்த்தை. இதை தலைப்பு கொடுத்துட்டேன். சென்னையிலிருந்து நான் இங்கே வரணும். தி லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், மிதத்தல் தத்துவம் அப்படிங்கிறத கண்டுபிடித்து சொன்னவன் ஆர்க்கிமிடிஸ் என்கிற அறிவியலாளர். தலைப்பு கொடுத்துட்ட சென்னையே மிதக்குது, சென்னையே மிதக்குது. அந்த வரலாறு தம்பி எடுத்து சொன்னார். செம்பும் பொன்னும் கலந்து செய்த அந்த மகுடத்தில் இந்த கலப்பு விகிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுகொள்வது என்கிற சந்தேகம் ஒரு அரசருக்கு கிரேக்க நாட்டில் வந்தது. தம்பி மோகன் காந்தி சிலப்பதிகாரத்தை சொன்னாரா இல்லையா? அப்ப ஒரு பொற்கொல்லன் வந்து சொன்ன செய்தியை கேட்டு அந்த இடத்திலேயே ஒரு தீர்ப்பு சொன்னான் ஒரு அரசன். இந்த காலத்துலன்னா வாய்தா வாய்தா வாய்தான்னு வாங்கி 28 வருஷம் கழிச்சு கூட வழக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மதுரை நகரத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னான்னா அது ஒரு தனி விவாதத்திற்குரிய தலைப்பு என்றாலும் கூட ஊர்காப்பாளரை கூவி அவன் வந்து பொற்கொல்லன் சொன்ன உடனே பாண்டியன் அதை அப்படியே எடுத்துக்கிறல. பின் அவன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் பாண்டியன் நெடுஞ்செழியன் கொடுத்தான். கொன்று அச்சிலம்பு கொணர்க. ஊர்காப்பாளரை கூவி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறதுன்னா அப்போ அந்த ஊர்காவல் செய்யக்கூடியவர்களுக்கு தான் யார் திருட யார் தப்பு பண்ணுறவன் அப்படிங்கிறத பற்றி தெரியுங்கிறதுனால சும்மா ரோட்டில் போகிற அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய வேறு அலுவலர்களையோ அதிகாரிகளையோ கூப்பிட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் அவட அறிவற்றவன் இல்லை. ஊர்காப்பாளரை கூவி அவனை முதல்ல அழைத்து என் தாழ் பூங்கோதை தன் கால் சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகின் கொன்று அச்சிலம்பு கொணர்க. அவன் கொடுத்த தீர்ப்பு. ஏன்னா அன்னைக்கு ஜட்ஜி அவன் தான். தம்பி நல்லா சொன்னார். அவன்தான் காவலன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன்தான், ஆட்சியாளனும் அவன்தான் இல்லையா, நீதிபதியும் அவன்தான். மூன்று ஒரே இடத்துல இருக்கிறது. மூன்று ஒரே இடத்துல இருக்கிற அவன்தான். ஒரு ஆட்சின்னா நீதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக உள்துறை என்று வைத்துக்கொண்டு ஒருத்தரை பிடிச்சி உள்ள போட வேண்டியது, 25 வருஷம் கழிச்சு இவர் தப்பு பண்ணலன்னு வெளியே விட வேண்டியது, இது ஒரு காவல்துறைக்கு அழகில்லை. நீதித்துறை, ஆட்சித்துறை, காவல்துறை இந்த மூன்று ஒரே இடத்துல இருந்த முடியாட்சி காலம் முடியாட்சி காலமாக இல்லை, அது ஒரு குடியாட்சி காலமாக இருந்தது என்பதற்கான அடையாளம் அது. இப்ப இது எல்லாரும் தான் சிலப்பதிகாரம் படிக்கிறார்கள், எல்லாரும் தான் சிலப்பதிகாரம் உரை எழுதி இருக்கிறார்கள். ஆனா நீங்க அந்த 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 தீர்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா கொன்று அச்சிலம்பு கொணர்க. அந்த கள்வனை கொன்று அந்த சிலம்பை கொண்டு வருகன்னு சொல்றது போதெல்லாம் கொன்று வருகன்னு இவன் சொன்னதை பிழையாக ஒரு எழுத்து பிழை கண்ணகியினுடைய கழுத்து பிழையாக மாறிவிட்டது. தாலிக்கே வேட்டு வச்சிருச்சு. எழுத்து பிழைங்கிறது சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ஒரு சமயம் தாழ் திருத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்கள் கல்லூரி திருக்குறளை பற்றி எழுதியிருக்குது. எனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு அறத்தான் வருவதே இன்பம் அத்தான் வருவதே இன்பம் எழுதி. இந்த ராணா இடையில போயிடுச்சு. அவன் இடையிலேயே போயிட்டானா என்னன்னு நமக்கு தெரியல. எழுத்துப்பிழை கழுத்துப்பிழையாக மாறி ஒரு அரசாங்கமே கீழே கவிழ்க்கப்பட்டதற்கு காரணமாக ஆயிற்று அப்படிங்கிற ஒரு சொல்
இல்லையா? ஒரு செயல் இன்றைக்கு இலக்கியமாக பதிவு செய்கிற பொழுது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உரிய ஆடை கூப்பிட்டா ஊர்காப்பாளரை கூவி அந்த துறையில் தேர்ந்து அறிந்த ஊர்காப்பாளர் யாரோட சிலம்புங்கிறான். ஏன்னா கோபிச்சுக்கிட்டு அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி கோபிச்சுட்டு அவைக்களத்திலே இருந்து திரும்பி கோபிச்சுட்டு போற பொழுது அந்த பின்பக்கத்தை பார்க்கலாம். என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு. அவளுடைய கூந்தல் நினைவுக்கு வருகிறது. என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்புன்னா இவள் கூந்தலில் பூ இருக்கிறது, தாழப் போகிறது என்று தெரியாமலேயே அவன் குறிப்பிட்டு என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகின், கன்றிய கள்வன் கையதாகின். இது உவேசா முதற்கொண்டு எவ்வளோ பேர், நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் வரை நிறைய உரை எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு இலக்கியத்திற்குள்ள சிறப்புன்னா எழுதப்பட்டதோடு நின்று விட்டதா? இல்லை. அது ஆழ்துணை கிணறுல நம்ம மோட்டார் போட்டிருக்கோம் சொல்லி சொன்னால் சில சமயம் மோட்டார் ஓடலைன்னா என்ன செய்வோம்? நிறைய தண்ணீர் கீழே இருந்து இறைக்க வேண்டும். நிலம் பாசனப்பரப்பு முழுக்க அது அந்த தண்ணீர் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது தன் பணியை தொடக்க வைப்பதற்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோமா இல்லையா? அப்போ கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினால் ஏராளமான தண்ணீர் கிடைக்கிறது என்ற அளவிற்குத்தான் படைப்பாளன் எழுத்தாளன் மோட்டாரில் ஊற்றுற தண்ணி மாதிரி இலக்கியத்தை படைக்கிறான். படிக்கிறவன் தான் அதில் ஏராளமான தண்ணீரை எடுக்கிறான். அது அவனவன் ஆற்றலுக்கு. என்னுடைய மோட்டார் இத்தனை ஹார்ஸ் பவர், என்னுடைய மோட்டார் இத்தனை ஹார்ஸ் பவர்னா அதுக்கு அதுதான் பொருளாக இருக்குது. இப்போ பாருங்க, என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு. முதல்ல நீ வெரிஃபை பண்ண வேண்டியது, சோதிக்க வேண்டியது, அது என் அரசமாதேவியின் சிலம்பா, களவு போன சிலம்பா? கன்றிய கள்வன் கையதாகின், கன்றியவன் கள்வனா? அந்த சிலம்பு கன்றியன் அந்த கவர்ந்த கள்வன் கையிலே இருக்கிறதா? எத்தனை கண்டிஷன் பாருங்க. என் மனைவி காவலன் தேவியாக இருக்கக்கூடிய என் மனைவி கோப்பெருந்தேவியின் சிலம்புதானா அரசியின் சிலம்புதானா என்று பார். என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு. கன்றியவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அவன் வளமையாக திருடக்கூடியவன். கன்றியவன் கள்வன் தானான்னு பாரு. ஏன்னா திடீர்னு கூட ஒரு கள்ளன் திருடிட்டு ரோட்ல போற ஒருத்தன் கையில ஒரு பைய போட்டுட்டு அவன் ஓடிடுவான். நீங்க பாக்குறீங்களா? நாட்டில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை பார்த்தோம் சொல்லி சொன்னா இல்லையா, தப்பு 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 என்று மக்கள் அலறுகிறார்கள், ஓடுகிறார்கள், திருடனை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். தப்பு தப்பு தப்பு. கள்வனின் காதல் என்ன விழுகிறது? தப்பு தப்பு தப்பு. நீ பண்ணது தப்பு இல்லை, தப்புலிருந்து தப்பு. நல்லா தட்டலாம். சொல்றது பூரா யுரேகாதான். அவன் திடீர்னு கலப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு ஒரு அந்த யோசனை அவன் நீந்தி கொண்டிருக்கிற பொழுது, தொட்டியில் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஞாபகத்தில் வந்தனால யுரேகா, நான் கண்டுகொண்டேன் என்று வர்றது அவைக்களம், வரக்கூடிய இடம், அது குளிக்கக்கூடிய உடையில எவனாவது வருவானா? அதெல்லாம் மறந்துட்டு அரசன் கேட்டக்கூடிய அந்த கேள்விக்கு எனக்கு விடை தென்பட்டு விட்டது என்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குதே. தெரியாத ஒன்றை, புரியாத ஒன்றை, அறியாத ஒன்றை உலகத்தில் மிதத்தல் தத்துவம் என்று அதுவரைக்கும் அறிவியல் இல்லாத ஒன்றை கண்டுகொண்டேன் என்று ஓடோடி வந்த பொழுது நெகிழ்வாக அவன் எழுப்பிய ஒலி, அதற்கு பெயர்தான் யுரேகா. ஒவ்வொரு இலக்கியமும் அப்படிப்பட்ட ஒலிக்கு வருகிறது. இப்போ எங்க வந்துச்சுன்னா
பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். இவ்வளவு கண்டிஷன் போட்டு, டே அவன் திருடன் தானான்னு பாரு, திருடனை கையில் வச்சிருக்கிறது என் தேவியினுடைய சிலம்பான் பாரு, அவன் தொடர்ந்து திருடக்கூடியவனான் பாரு, அவன் கையில் வச்சிருக்கிறானான்னு பாரு. இவ்வளவு அசர்டைன் பண்ணி உறுதி பண்ணித்தான் நீ அவனை நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இவன்கிட்ட தான் அரசன், இவன்கிட்ட தான் நீதிபதி, இவன்கிட்ட தான் காவல்துறை, எல்லாம் அவன்கிட்ட இருக்கிறதுனால மூணுக்கு சேர்த்து கேட்டகாரிக்கலா ஒரு அரசு ஆணை போடுகிறான். கன்றி இவ்வளவுலாம் பார்த்துட்டு அப்பா அவன் திருடன்னா அதுதான் திருடப்பட்ட சிலம்புன்னா, அவன் ஏற்கனவே வளமையாக திருடக்கூடியவன்னா, இதெல்லாம் நீ விசாரித்து பார்த்துட்டு அரசன் போய் அந்த முடியாட்சி காலத்தில் தனித்தனியாக போய் அரசனே போய் விசாரிக்கிறதுங்கிறது, எல்லா கேஸையும் விசாரிச்சான்னா என்ன ஆகும்? அரசனே ஒரு கேஸாக மாறிடுவான், தலை வெடிச்சு போயிடுமா இல்லையா? அதனால் பிரித்து கொடுத்து அவர்களை விசாரிக்க சொல்கிறான். அப்பத்தான் சொன்னால் நான் எங்கே தப்பு பண்ண தெரியுமா? சாட்சி சொல்ல வந்தவனே திருடன். கவிக்கோவருடைய ஒரு கவிதையை நான் சொல்கிறேன். திருடு கொடுத்த கண்ணகி காவல் நிலையம் சென்று களவு போன தன்னுடைய சிலம்புக்கு களவு போய்விட்டது என்று ஒரு முறையீடு கொடுக்க போனால் என்ன ஆகும்னு ஒரு காலத்தில் ஒரு தலைப்பு மாணவர்களுக்கு கொடுத்து எழுத சொன்னார். தம்பியை போல மாணவர்கள்லாம் நிறைய எழுதினார், முருகனை போல மாணவர்கள்லாம் எழுதினார்கள், நம்முடைய சந்தான கிருஷ்ணனை போன்ற மாணவர்கள் எல்லாம் எழுதினார்கள், ரத்தனராஜனை போன்ற மாணவர்கள் எழுதினார்கள். அதில் ஒரு மாணவர் எழுதினார், சரி அது கண்ணகி காலத்தில் நடந்தது, இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டா, மீண்டும் பொற்கொல்லனே அதே சிம்மாசனத்தில், எவன் திருடுனானோ அவனே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஒரு நீதி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே இந்த மிதப்பு தத்துவத்திற்கு அவனுக்கு யுரேகா என்கிற ஒரு எக்ஸ்டசி, தன்னை மறந்து ஒன்று தென்பட்டு விட்டதே என்கிற அந்த மகிழ்வு உச்சத்தை தொட்டு கண்டுகொண்டேன். இங்க ஒரு வார்த்தையில பார்த்தீங்கன்னா, வந்து சொன்னவன் பொற்கொல்லன், அவன்தான் திருடி இருக்கிறான்னு அரசனுக்கு தெரியல. ஆனால் வந்த எவன் திருடுனானோ அவன் ஒருத்தனை பிடிச்சி காட்டி கொடுத்து அவனிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிற சூழல் இல்லை என்கிற காரணத்தினால பின்னால் உணரக்கூடியவன், கண்ணகி வாதாடியதற்கு பிறகு உணரக்கூடிய அந்த அரசன் அவன் செழியன். அவன் சொல்றான், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். பொன்சை கொல்லன், இப்ப இதை கவனிக்கணும், இந்த சொல் எவ்வளவு அழகான, இளங்கோவடிகள் எழுதியிருக்கக்கூடிய அந்த சொல்ல பாருங்க. பொன்சை கொல்லன், பொன்னை வைத்து நகை செய்யக்கூடிய கொல்லன் பொன்னை அப்படியே வைத்து நகை செய்ய முடியாது. அந்த உலோகத்தாலே அது பொன்னகை என்று பேரே தவிர அந்த பொன்னை வைத்துக்கொண்டு தங்கத்தை வைத்துக்கொண்டு நகை செய்ய முடியாது. 100% ஒரு சுத்தமான பொன்னை வைத்து நகை செய்ய முடியாது. பொன் செய் கொல்லன்னா நகை செய்வதற்குரிய பொன். பொண்ணுன்னா உலகம்னு அர்த்தம், மெட்டல்னு அர்த்தம். இரும்பொன் அப்படின்னா இரும்புன்னு அர்த்தம். செம்பொன்னா தங்கம்னு அர்த்தம். சிவப்பு நிறத்தில் இருக்கிற உலோகம், கருப்பு நிறத்தில் இருக்கிற உலோகம் என்று பொன் என்பது இட்ஸ் எ காமன் டேர்ம். அது ஒரு பொதுவா உலோகத்தை குறிக்கக்கூடிய சொல். வழக்கத்தில் காலகாலமாக கிடந்து இன்றைக்கு தங்கத்திலேயே அது தங்கி விட்டது. அதுக்கு தான் தங்கம்னு பேர் வச்சிருக்கு. கருப்பா இருக்கக்கூடிய பொண்ணுன்னா கருப்பா இருக்கக்கூடிய உலோகம்னு அர்த்தம். செம்பொன் சொல்லி சொன்னா சிவப்பா இருக்கக்கூடிய உலோகம்னு அர்த்தம். இப்ப என்ன, அந்த இளங்கோவடிகள் பாருங்க, ரெண்டே சொல். பொன் செய் கொல்லன், நகை செய்வதற்கு பொன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய பொற்கொல்லன் அவன். அப்படின்னா அவன் தொழில் தெரிந்து, அவன் அரண்மனையில் வேலை பார்க்கிறவங்கிறத தெரிந்து தெளிந்த அரசன். பொன்னை செய்யக்கூடியவன், பொன்னை செய்யக்கூடியவன், பொன் வைத்து நகையை செய்யக்கூடியவன், பொன்னோடு சேர்ந்து செம்பையும் கலந்து அவன் நகை செய்வான்.
அதை போல உண்மையோடு பொய்யையும் கலக்கக்கூடியவன் என்கிற எண்ணம் அவனுக்கு வராமல் போய்விட்டது. எவ்வளவு அழகான வார்த்தை. யானோ அரசன் யானே கள்வன். பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த சிலப்பதிகாரம் அவங்க பெரும்பதி ராமாயணம் தான் ரொம்ப பிரியமாக நடத்துவார்கள். என்னுடைய பேராசிரியர் ஐயா திருமேனி அவர்கள் தேசிய கல்லூரியில் சிலப்பதிகாரத்தில் அத்தாரிட்டி டேய் திருமேனி, இன்னைக்கு நீ ராமாயணம் பேசுடா, நான் சிலப்பதிகாரம் பேசுகிறேன். அப்படி ஒரு புலமை போட்டி. ரெண்டு சிறப்பாக இருக்கு. அப்ப அவர் ராதாகிருஷ்ணன் ஐயா கேட்டார். எல்லாரும் தான் கேட்கிறார்கள். எல்லாரும் அவர் அரசன் கேட்டா, அப்பா இந்த பொன் மகுடத்தில் புனைந்து செய்யப்பட்ட இந்த மகுடத்தில் எவ்வளவு கலப்பு எவ்வளவு நிகழ்ந்திருக்கிறது அந்த விகிதத்தை உணர சொல்ல முடியுமான்னு சொன்னா, ஒரு பொருள் தண்ணீரில் மூழ்குகிற பொழுது அதன் வால்யூம் அதனுடைய கொள்ளளவு இருக்கிறது, அந்த அளவு தண்ணீரை இடப்பெயர்ச்சி செய்கிறது. தண்ணீரில் ஒரு பொருளின் எடை குறைகிறது. தண்ணீரில் ஒரு பொருளின் எடை குறைகிறது. ஏன் டாஸ்மார்க்ல அதிகமாக விற்கிதுன்னு தெரியுதா? அவன் நினைக்கிறான் தப்பது. அது ஒரு மரண திரவம். சாராயக்கடை நோக்கி போகிறான்னா அவன் தீர்த்த யாத்திரை நடத்துகிறான். ஏன்னா அந்த தீர்த்தமே இறுதி யாத்திரைக்கு துணை போகிறது என்கிற காரணத்தினாலே அது தீர்த்த யாத்திரை. சொற்கள் தமிழ் சொற்கள்ங்கிறது ஆளக்கூடியவன் ஆளுவை செய்தால் அதற்கு பொருளே வேறு. அதை நம்ம கேள்விப்படுற பொழுது துள்ளி குதிக்கிறோம். பாருங்க, யானோ அரசன் யானே கள்வன். எல்லாரும் தான் படைத்தார்கள். இளங்கோவடிகள் எழுதிட்டு போயிட்டாரு. எத்தனையோ பேர் படித்தார்கள். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் குடுமி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல நின்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். யானோ அரசன் யானே கள்வன், தென்புலம் காக்கும் இல்லையா அந்த காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். பல பேர் இதை எழுதியிருக்கிறார்கள். எந்த சிலம்புன்னு சொல்லி பேராசிரியர் ஐயா வாசுப்ப மாணிக்கம் அவர்கள் தம்பி பயின்ற இடம் அழகப்பா பல்கலைக்கழகம், அழகப்பா கல்லூரி. என்ன அறிவு, என்ன அறிவு. தமிழ் காதல்னு ஒரு நூல் எடுத்து படிச்சு பாருங்க. புத்தக திருவிழாவில் இந்த பேரெல்லாம் மறந்து போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிற. ஆனா ஒருவருக்கு தோன்றுவதுதான் இன்னொருவருக்கு தோன்று வேண்டும் அப்படின்னா செக்கு மாடு மாதிரி சுற்றிய இடத்தையே சுத்தக்கூடாது. கொஞ்சம் நமக்கு முன்னேற வரைக்கும். போன வருஷம் ஒலிம்பிக்கில் ரெக்கார்டு இது. நீ அடுத்த வருஷம் ஒலிம்பிக்கு தயாராகிறவன் அதை தாண்ட வேண்டும். அப்பத்தானே அவனுக்கு பெருமை. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். உன்னிடத்தில் இருந்து உன் மக்கள் வருகிறார்கள், உன் பிள்ளைகள் வருகிறார்கள், உன் மாணவர்கள் வருகிறார்கள்னா உன்னை விட அறிவுடையவனா இருக்கணும். பழைய காலத்தில் குருக்கள் எல்லாம் முக்கியமான வித்தையை மாணவர்களுக்கு கற்றுத்தர மாட்டார்கள். ஏன்னா இவனே ஒரு காலத்தில் வந்துட்டான்னா நம்மையே தோற்கடிச்சாலும் தோற்கடிச்சிடுவான். அப்படி எண்ணிய காலம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அவர்கள் உண்மையான ஆசிரியர்களாக இருக்க முடியாது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உன் மக்கள் நீ தந்தை தாய்ங்கிறதுனால சொந்த மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறதுனால தான் இன்னைக்கு தீபம் ஏற்றப்படக்கூடிய திருவண்ணாமலை திருக்கோயில்ல சிவ சிவா என்கிற ஒளி விளக்கு ஒளிர்கிறதுன்னா கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் என்று. இதன அழகு இல்லையா? ஒரு கிறித்துவ அறிவியலாளன், அறிவியலுக்கு எங்க மதம், எங்க ஜாதி, எங்க வேறுபாடு? அப்ப இந்த குறிப்பு நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுனால சொன்னேன். அவர் கேட்டார் கேள்வி, என்ன அழகான கேள்வி பாருங்க. யானோ அரசன், அது சரி, நானா அரசன்? ஏன்னா விசாரணையில் பிழை, விசாரணை அதிகாரிகள் பிழை. இதை கேட்ட ஒருத்தன், விசாரிக்க போன ஒருத்தன் எப்படிப்பட்ட கல்லா களிமகன்,
சொல்றார் இளங்கோவடிகள். அவர் ரெக்ரூட், இப்பதான் வேலையில் சேர்ந்திருக்கக்கூடிய புதுசு, வேலையில் சேர்ந்திருக்கக்கூடிய புதுசு. அங்க வந்து குவீன் எலிசபெத் வந்து சென்னைக்கு வந்தாங்க, விமானத்தில் வந்தாங்க. வரவேற்கிறதுக்காக அந்த நகரத்தினுடைய மூத்த ஒரு ஷெரீஃப் வச்சுக்கோங்களேன், அவர் மாலை போடணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்வ கோளாறு காரணமாக மாலையை எடுத்துட்டு போய் குவீன் எலிசபெத்துக்கு போட வேண்டிய மாலையை முதல்ல அந்த அம்மா வளர்க்குற நாய் வந்துச்சு, அதுக்கு போட்டாங்க. அப்ப ஒரு வேலை பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்ட வேலையை சரிவர செய்யணும், அதுக்கு எதிராக செய்யணும். அது எம்பராசிங்கா, அதுவே சங்கடமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடும். இப்போ ஒரு மேலதிகாரி வர்றாரு, இன்னொரு மேலதிகாரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரவேற்க போறாரு, அவருக்கு துணையா இவரேவா மாலையை தூக்கிட்டு போவாரு, அவர் தூக்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். எடுத்துட்டு மாலையை எடுத்துட்டு நிற்கிறாரு. வரக்கூடிய மேலதிகாரி கழுத்தில் அந்த மாலையை போடணும். மேலதிகாரி இறங்காம அவருக்கு மேலதிகாரி வர்றாரு. வாங்கியிருக்கிறது ஒரு மாலை தான், மேலதிகாரி போடுறதுக்காக தூக்கிட்டு வந்த மாலையை வந்த மேலதிகாரி கழுத்தில் போடணும். பார்த்தா இறங்கினவர் அவருக்கு மேலதிகாரி வர்றாரு. என்ன பண்ணணும்? ஒரு நல்ல புத்தி உள்ளவனா இருந்தா தான் எதிர்பார்த்து போன மாலை அணிவிக்கக்கூடிய அந்த அணிவிக்க வேண்டிய அந்த அதிகாரி கையில மாலையை கொடுத்து, ஐயா அவர் கழுத்தில் போடுங்க, சிக்கல் தீர்ந்து போச்சுல்ல. எப்பவுமே மாலை சூடுவது மகிழ்ச்சி தானே, அப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட பொறுப்பான அரசன், அந்த அரசுல அலுவலர்கள் பிழை செய்தார்கள். அவன் போனவன் குடிச்சிருக்கான், கல்லா களிமகன், அவன் குடிச்சிருக்கான். இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிற ரெக்ரூட், சரியா விசாரிக்க தெரியாது, அவனும் குடிச்சிருக்கான். அப்ப அது ஒழுங்கா நடக்குமா? அதனால தான் பக்கத்தில் கூட போன ஒரு போலீஸ்காரர், ஒரு காவலர் சொல்றாரு, கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த காவலர் சொல்றாரு, கோவலனை பார்த்தா இலக்கண முறையின் இருந்தோன் கொலைப்படும் மகன் அல்லன். இலக்கண முறை அவனை பார்த்தாலேயே தெரியுது, ஒரு நல்ல இடத்துல உள்ளவன், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உரியவங்கிறத அனுபவம் வாய்ந்த ஒரு காவலர். 2 பேர் சேர்ந்து போன பொழுது ஒருத்தர் ரெக்ரூட், புதுசாக இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறவன், குடிச்சு வேற வந்திருக்கிறான், அலுவல் பணியில் இருக்கிற பொழுது குடிச்சிருக்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் அனுபவம் வாய்ந்தவன் சொன்னான். அப்போ ஒரு நல்ல அதிகாரியும் பார்க்க முடியுது, ஒரு மோசமான அதிகாரியும் பார்க்க முடியுது. அப்போ பார்க்கிற பொழுது சொன்னான், இலக்கண முறையின் இருந்தோன். என்ன அழகு பாருங்க! போலீஸ்காரனை பார்த்தா திருடன் வந்து கைகுலுக்குவானா? பயந்து ஓட மாட்டான். இவன் இலக்கண முறையில் இருந்தோன்கிறதுனால, இலக்கண முறையில் காவலன் வந்த பிறகும் இருந்தோன். திருடன்னா ஓடி இருப்பான், இவன் நல்லவன் என்கிறதுனால போலீஸ்காரனை காவலனை பார்த்தால் திருடன் பயந்து ஓடுவது இயல்பு. இவன் ஓடாம இலக்கண முறையின் இருந்தோன். எவ்வளவு அழகான சொல் பாருங்க. அவன் நல்லவங்கிறதுனால காவலனை பார்த்து அவனுக்கு அச்சம் இல்லை. காவல்துறை அவனை பார்த்து அச்சம்ங்கிறது தேவையில்லை. அதனால அவன் அப்படியே பயப்படாம இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட தப்பு இல்லை, பயப்படாம இருக்கான். ஆசிரியர் போராட்டத்திற்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்பாடி அங்கே வேலூர் ஜெயிலுக்கு போனோம். அங்கே உள்ளே போன பொழுது ஆசிரியர்கள் அலுவலர்கள் சேர்ந்து எங்களுக்கு தகவல் சொன்னார்கள். அங்கே கைதிகளுக்கு 35 பைசா, அப்போ வந்து ₹1.05 ஒரு 3 நாள் உணவுக்கு கைதிக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதில் வந்து பாதிக்கு பாதி திருடி விடுகிறார்கள். ஏண்டா வெளியே திருடுனா ஜெயிலுக்குள்ளே போடுறேன், ஜெயிலுக்குள்ளேயே திருடுறானு. ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பேராசிரியர்
இன்னொரு துணை வட்டாட்சியர் என்கிட்ட சொன்ன, ஐயா இப்படி நடக்குது ஐயா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதனால தான் அவங்க ஜெயிலே வச்சுருக்காங்க, வெளியே அனுப்பாமல் அவன் ஜெயிலே வச்சிருந்தான். அப்படி இலக்கண முறையில் இருந்தோன் கொலைப்படும் மகனல்லன். அடே, களவுக்கு தண்டம், அதுக்கு அந்த தண்டனைங்கிறது அந்த நாட்டு சட்டம்டா. கல்வனை கோரல் கடுங்கோர் என்று வெள்வேறு இயற்கைகான். பாண்டியன் நெடுஞ்செழியன் சொன்ன வார்த்தை, அம்மா உன் கணவனை கொன்று விட்டார்கள் என்று கையற்று புலம்பி என் மீது வந்திருக்கிறாயே, கல்வனை கொல்லுவது இந்த நாட்டின் சட்டம். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பாருங்க. அடுத்த தேர்தலுக்கே ஆள் இருக்காது, எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பாருங்க. பல நல்ல செய்தி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார். சதுக்க பூதம்னு 4 திசையிலையும் 4 பூதம் இருந்திருக்குது. எவனாவது தப்புனானா பிடிச்சது சாப்பிட்ருமா. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அது இருந்துச்சா இல்லைங்கிறது வேற. ஆனால் நீங்கள் எண்ணி பாருங்கள், அப்போ அதில் தவறு வந்து விட்டது அப்படிங்கிறதுனா, ஒன்று எழுதப்பட்ட காலத்திலே சொல்லப்பட்ட செய்திகளோடு அடங்கி விடுவதில்லை. கொஞ்சம் தண்ணீரை போட்டு மோட்டாரில் நிறைய பம்பு செட்டில் இறைக்கிறது மாதிரி கேட்கிறவர்கள் இல்லையா, சுவஞர்கள் தான் ஒரு இலக்கியத்தினுடைய பொருண்மையை விரிவுபடுத்துகிறார். அது நீங்கள் தான். அதனால தான் புத்தகங்கள் மூடுவதற்காக இல்லை, அது விரிக்கப்பட வேண்டும்னா வெறும் புத்தகத்தை விரிக்கிறது இல்லை, அந்த கருத்து விரிவடைய வேண்டும், கருத்து விரிக்கப்பட வேண்டும். அதுதான் அங்கே இருக்கிறது. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, யானோ அரசன், ஏண்டா இந்த தப்பு பண்ணியிருக்கனே, வந்திருக்கிற திருடனே வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறானே, அப்ப அவனை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத நான் அரசனா அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. 2வது கேள்வி கேட்டது தான் அதில் தனிப்பட்ட சிறப்பு. ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார்கள், அதுவரைக்கும் எல்லா புலவர்களும் பார்த்தார்கள். ஆனால் அவர் கேட்ட பொழுது என்ன சொன்னார்னா, யானே கல்வன். முதல்ல வழக்கு என்ன, யானோ அரசன் என்பது வழக்கு. கேஸ் என்ன கேஸ்னா, 2 புகழ் வாய்ந்த வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்கிறதுனால நான் சொல்லலை. இவர் வந்து சிலப்பதிகாரத்தை கடைசியில் பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. யுரேகா அப்படின்னு நான் கத்தணும்னு நினைச்சேன். நீங்க நினைத்து பாருங்கள், யானே கல்வன். ஆமா, அரசன். கேஸ் என்ன, யானோ அரசனா, நீ அரசனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வழக்கு. அதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லு. ஆனா நீ என்ன சொல்ற, யானே கல்வன். அரசன் என்ன திருடுனானா? பாண்டியன் நெடுஞ்செழியன் திருடினானா என்றால் தமிழின் மாண்பும் சிறப்பும் யுரேகா என்று கத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஒப்ப நாடி. திருக்குறள் பரிமேலழகர் உரை படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய முன்னுரையில் பிறவும் தமவும் ஒப்ப நாடி. ஒரு வழக்க விசாரிக்கிற பொழுது குணம் நாடி குத்தமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். குணம் என்ற காரணத்தால் அதிகமான ஈடுபாடு வரவேற்பு கொடுப்பதோ, குற்றம் என்ற காரணத்தால் வெறுத்து ஒதுக்குவதோ கூடாம, குணம் என்பதற்கு என்ன சொல் வள்ளுவன் போட்டான, நாடி. குற்றத்துக்கு நாடிதான். அவற்றுள் மிகையானது எதுங்க, அதுக்கு நாடிதான். இதை விட ஒரு சம நீதி உலகத்தில் எவனும் சொல்லி இருக்க முடியாது. எவனும் சொல்லி இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு சார்பு ஒருத்தருக்கு ஒரு சார்பு என்று இருக்க முடியுமா? இன்றைக்கு நீதி தேவதையினுடைய சிலையே போயிடுச்சு. அதே போயிடுச்சு. நீதி தேவதையினுடைய சிலை கண் கட்டு, கையிலே வாள், இன்னொரு கையில் துலாக்கோல் தராசு. இன்னைக்கு அது இல்லை, அது இல்லை. அன்பிற்குரியவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். காதலுக்கு கண் இல்லை, கண்ணீர் உண்டு. நீதி தேவதை கண் கட்டு போட்டு இருக்கிறது, கண்ணில் துணியை கட்டி இருக்குது. காதலுக்கு கண் உண்டு இல்லையா? காதலுக்கு கண் இல்லை, கண்ணீர் உண்டு. ஆனால் நீதிக்கு கண் இல்லை, இல்லை கண்ணீர் இல்லை, கண் உண்டு. காதலுக்கு கண் இல்லை, ஆனால் கண்ணீர் இருக்குது. நீதிக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, யாரை பார்த்து அது அழாது.
நீதிக்கு கண்ணீர் இல்லை, ஆனால் கண் உண்டு. எதுடா முறை அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இவன் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. யாரிடத்திலும் அது சேர்ந்து விடாது, யாரிடத்திலும் அது சார்ந்து விடாது, எதற்காக வேண்டியும் அது நிகழ்ந்து விடாது, பாதுகாப்பதற்காக வேண்டித்தான். நீங்க பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமைன்னு திருக்குறள்ல ஒரு அதிகாரம், அதற்கு முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா செய் நன்றி அறிதல்னா, செய் நன்றி அறிதல் என்கிற அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரமாக நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்தை நம்முடைய வள்ளுவ முப்பாட்டான் வைத்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, செய் நன்றி அறிதல் என்பதற்காக வேண்டி நீ நடுவு நிலைமையில இருந்து பிறழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா உனக்கு நீதிபதி போஸ்ட் வாங்கிறதுக்கு யாராவது ஒரு ஆட்சியாளன் ஒரு அரசியலாளன் உதவி இருப்பான். அந்த நன்றியை அவனுக்கு எதிராக வழக்கு வர்ற பொழுது நீ நியாயமா நடந்துக்கிறனுமே தவிர இல்ல செய் நன்றி அறிதல், அதற்கடுத்து நடுவு நிலைமை. இதை அதிகாரத்தில் வைத்து சொன்னதற்கு காரணம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை உணர வேண்டும் என்றார்கள். அதிகாரத்தில் இருப்பவர் உணர வேண்டும். ஞாபகம் வந்துருச்சுங்கிறதுனால சொல்றேன். ஒரு ஏறத்தாழ 1330 மாணவர்களை அழைத்து கொண்டு நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், அப்போ தருண் விஜய் அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் திருவள்ளுவர் சிலை என்று அதிகமாக பேசி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் கையில் ஒரு திருவள்ளுவர் சிலையை கொடுத்து காசியில் கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி கொடுத்த பொழுது திருவள்ளுவர் சிலை அங்கே கேட்பாரற்று ஒரு பார்க்கில் கீழே படுத்து கிடந்துச்சு. ஆனால் அவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சார். தருண் விஜய் ஒரு நல்ல காரியம் செய்தார். வைரமுத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1330 மாணவர்கள் நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள, பழைய நாடாளுமன்றத்துக்குள்ள அழைத்து நாடாளுமன்ற சட்டங்கள் இயற்றக்கூடிய இடத்தை அந்த பிள்ளைகளுக்கு, தென்கோடியில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உள்ளே அழைத்து சென்று அந்த பிள்ளைகள்லாம் ஆவலோடு ஒவ்வொருத்தரும், அங்கே எண்ணிக்கை குறைவாக இருக்குது இருந்தாலும் 1330 இருக்க இல்லை, இருக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்ச நேரம் அதில் உட்கார்ந்து பார்க்க வேண்டியது. எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் உட்காருது. ஒரு சின்ன பிள்ளை நான் எந்திரிக்க மாட்டேன், நான் தான் இருப்பேங்குது. அது பிற்காலத்தில் அப்படித்தான் வந்துடும் போல தெரியுது நமக்கு. இன்னொரு பிள்ளை நீ இருக்கக்கூடாதுங்குது. இது எதிர்கட்சி பிள்ளை போல் இருக்குது இல்லை, இது எதிர்கட்சி பிள்ளை போட்டு. நான் ரொம்ப நாளைக்கு முன்பு எழுதினேன், நாடாளுமன்றத்தில் நாற்காலிகள் தான் அணி மாறுவதில்லை. ஏன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் ஆவலோட எம்பி உட்காரக்கூடிய நாற்காலியில் அவ்வளவு மகிழ்ச்சியா உட்காருது. இதெல்லாம் படப்பதிவில் இருக்குது, நீங்க போட்டு பாருங்க, போட்டு காட்டுங்க. அதுல என்ன அவர் சொன்னாரு, எல்லாம் மகிழ்ச்சியா முடிஞ்சிட்டு வெளியே இந்த பிள்ளைகள் வருகிறது, இந்த பிள்ளைகள்லாம் வருகிறார்கள். வருகிற பொழுது தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்து நிறுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு பிள்ளை ஒரு பிள்ளை இடத்துல நாடாளுமன்றத்திற்குள்ளே சென்றீர்களே, தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அந்த வெற்றி தந்த அதிகாரத்தின் காரணமாக உள்ளே நுழைவதற்கு உரிய இடத்துல நீங்க அப்படியே உள்ள போயிட்டீங்களே, நீங்க அதிர்ஷ்டசாலிகள். யூ ஆர் ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன். ஏன்னா தேர்தலில் நிக்கல, போட்டி போடல, போட்டியில் வெல்லல. இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் அந்த வென்றதன் காரணமாக எம்பிங்கிற அதிகாரத்தை பெற்று உள்ள நுழையல. இருந்தாலும் இவ்வளவு இல்லாம அந்த அதிகாரத்தை பெறாமல் நீங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறீர்களே, யூ ஆர் ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை மிக தெள்ளத் தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொன்னது. நாங்களும் அதிகாரத்தோடு தான் உள்ளே நுழைந்தோம். 133 அதிகாரம் திருவள்ளுவன் தந்தான். அந்த அதிகாரம் தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தது. அதிகாரம்தான் அழைத்து கொண்டு வந்தது. எவ்வளவு அற்புதமான செய்தி பாருங்க. திருக்குறள் படிச்சிருந்ததுனால தான் தேர்தலே
போட்டியிடாம அங்க உள்ள அந்த குழந்தைகள் அன்றைக்கு உள்ள நுழைய முடிந்ததுன்னா இது உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒரு இலக்கை அந்த குழந்தைகள் வைத்துக் கொள்வதற்கு அதுதானே வேறாக இருந்தது, விதையாக இருந்தது என்பது உண்மைதானே. அதுதானே உண்மை. நீங்க எண்ணி பாருங்க. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி நல்லா கவனிக்கணும். பேராசிரியர் கேட்டார், அழகான கேள்வி. யுரேக்கான்னு கத்த வேண்டும் என்பதை போல இருக்கக்கூடிய கேள்வி. என்ன கேட்டாரு? ஐயா, யானோ அரசன்கிறது சரி, யானே கள்வன். அப்ப நான் அரசனா என்பது வழக்கு, யானே கள்வன் என்பது தீர்ப்பு. தீர்ப்புல இவன் தான் கள்வன்னா அரசன் என்ன திருடினான்னு கேட்டாங்க. அதுக்கு தான் நான் விளக்கம் சொல்ல வந்தேன். ஒப்ப நாடி பிறவும் தமவும் ஒப்ப நாடி. நினைவு வந்துவிட்டது என்கிற காரணத்தால் சொல்கிறேன். நெஞ்சத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறர் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அடுத்தவர். தமர் என்ற ஒரு சொல் இருக்கிறது, தம்மவர் நம்மவர் என்ற அர்த்தம். நாம பார்க்கிற பொழுது அவர் பிறரா தமரா? அவர் தமரா பிறரான்னா? பிறர் தமர் என்று இருக்கக்கூடியவர் தான் பிரதமராய் இருக்க வேண்டும். பிறரும் எங்கால் கிடையாது. அவரு இவர் வேத்தாளு, இவர் வேற ஸ்டேட்டு, எனக்கு ஓட்டு போடாத ஸ்டேட்டு, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. பிறர் தமர் என்பவர் தான் பிரதமர். இனி இந்த வார்த்தையை எங்க கேட்டாலும் உங்களுக்கு அதை உரைத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுமா இல்லையா? இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் கொடுத்த தீர்ப்பு, யானோ அரசன் யானே கள்வன். என்ன திருடுனாங்கிறதுக்கு பேராசிரியர் சொன்னார், யுரேக்கான் கத்தலாம். என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னார், அன்பிற்குரியவர்களே, திருட்டுன்னா என்ன அப்படிங்கிறத உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்னு ஒரு திருக்குறள் இருக்குது. எது திருட்டு? அடுத்தவனுடைய பொருளை திருடுவது திருட்டு என்றாலும் அடுத்தவனுக்கு உரிய பொருளை தம் பொருள் என்று மனதால் எண்ணுவதே திருட்டு என்பதுதான் தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திருக்குறள். எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பாடு பாருங்க. நம்ம பொருள் ஒரு பொருள், அடுத்தவனுடைய பொருள் என்று ஒரு பொருள். அப்ப என்ன சொல்றான் அங்க பார்க்கிற பொழுது, என்ன அந்த குறிப்பு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னா, அந்த உள்ளத்தால் உள்ளலும் தீதே. உனக்கு உரிமையில்லாத ஒரு பொருளை உனக்கு உரிமை உடையது என்று சொல்லுகிறது தீமையான, அதுவும் களவுதான், அதுவும் திருட்டுதான். அப்ப பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொன்னான்? தான் கள்வன் என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, அவன் யாருடைய பொருளையும் திருடல. பாண்டிமாதேவிக்குரிய சிலம்போ என்று கோவலன் தேவிக்கோர் உரிய சிலம்பை, கோவலன் தேவி கண்ணகிக்குரிய சிலம்பை காவலன் தேவியான தன் மனைவிக்குரிய சிலம்பு என்று நெஞ்சத்தால் கொஞ்சம் எண்ணினான் என்கிற காரணத்தால் நான் திருடனாகிவிட்டேன். என் நாட்டில் திருடனுக்கு கொலை தண்டனைன்னு உயிரை விட்டுட்டான். என் நாட்டில் ஒன்று திருடனான்னா திருடனுக்கு கள்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெள்வேல் கொற்றம்கான். வெளிப்படையான கூர்மையான வேலை போன்ற ஒரு அரச மாட்சி என்று சொல்கிற பொழுது தமிழின் உயரிய சிறப்பு, அடுத்தவன் பொருளை திருடுவது மட்டும் திருடில்லை, அடுத்தவனுக்குரியதை நீ நெஞ்சத்தால் எண்ணத்தால் என்னுடையது என்று எண்ணினாலும் நீ திருடந்தான். உலகத்தில் எங்கேயா இருக்குது? எங்கேயாவது இருக்கிறான்னு நான் படித்துக் கொள்கிறேன், நான் படித்துக் கொள்கிறேன். அப்ப சிலப்பதிகாரம் என்பது ஒரு கதையை சொல்லக்கூடிய விஷயம் நினைக்காதீங்க. ஒரு கதையை சொல்லக்கூடிய நினைக்காத. ஒரு வரி மதுரையில் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே, அவனுடைய ஆட்சியில் ஒரு வரி சொல்லுகிறார்கள். மதுரையில் என்ன சிறப்புன்னா, கண்ணகிக்கு அறிமுகப்படுத்துவதைப் போல, மதுரையை பற்றி தெரிவிப்பதைப் போல அந்த வாசகம் புறஞ்சேரி இருத்த காதையிலே சொல்லப்படக்கூடிய வாசகம், அந்த மாடல மறையும் மாங்காட்டு மறையும் ரெண்டு பேர் வந்துதான் இந்த தகவல்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதில் அந்த மறையவன் சொன்ன வார்த்தை, மதுரைக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? தனிநீர் கழியினும் தகைக்குனர் இல். நீ தனியே போனாலும் உன்னை தடுத்து நிறுத்தி உனக்கு ஏதம் செய்வார்,
துன்பம் செய்வார். பாண்டியன் ஆளக்கூடிய மதுரையிலே இல்லை. ஒரு பெண் இன்றைக்கு தனியா போக முடிகிறதா? திடலில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபத்தை போல எந்த காமுக காற்றும் அணைத்துவிடக் கூடும் என்பது ஒரு நாட்டின் நல்ல நிலையை சொல்லுமா என்று தீப திருநாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திடலில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபத்திற்கு எந்த காமுக காற்றும் வந்து அணைத்துவிடும். அப்ப பாண்டியன் நெடுஞ்செழியன் 2000 ஆண்டு காலத்திற்கு ஆண்ட மதுரையம்பதியிலே நிகழ்த்திய அந்த ஆட்சி எப்படிப்பட்டதுன்னா, அடுத்தவன் பொருளை திருடுவது மட்டும் திருடில்லை, அவனுடைய பொருளை தனக்குரியதாக அது கோவலனுடைய மனைவிக்குரிய சிலம்பை தன் மனைவிக்குரிய சிலம்பாக தன் சொத்தாக மனதில் எண்ணியதும் திருட்டு என்று கருதிய காரணத்தால் தான் யானோ அரசன் என்பது வழக்கு, யானே கள்வன் என்பது தீர்ப்பு, கெடுக ஆயுள் என்பது தண்டனை. எல்லாம் ஒரு நொடியில் இது கேஸ் போட்டது, நடத்துறது, அவர் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தா 7-8 தலைமுறை ஆயிராது. 7-8 தலைமுறை ஆயிரம். நல்ல வழக்கறிஞர்கள் எனக்கு தெரியும், நான் எழுதியிருக்கிறேன். காசுக்கட்டை பார்த்தால்தான் கேசுக்கட்டை தூக்கும் வழக்குரைஞர்கள் உண்டு. காசுக்கட்டை பார்த்தால்தான் கேசுக்கட்டை தூக்கும் வழக்கறிஞர்கள் உண்டு. காசுக்கட்டை பார்க்காமல் ஃபேஸ்கட்டையே பார்த்து வழக்கு தொடுக்கிறவர்கள் உண்டு. அதனால தான் நீர்வார் கண்ணோய் எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ. என் நாட்டில் அரசன் அவைக்களத்துக்கு முன்னாடி கண்களில் அருவி கண்ணீர் பெருகுவதைப் போல வருகை தரக்கூடிய ஒரு பெண்ணும் வந்து நிற்கக்கூடிய ஆட்சியா என் ஆட்சின்னு கண்டளவே தோற்றான் உயிர். கண்ணகியை பார்த்தவுடனே அவன் உடம்பிலே இருந்து அது வெறுங்கூடாக விழுந்து விட்டது. வழக்குரை காதையில் அவன் வீற்றிருக்கிற பொழுது அவன் உயிரோடு இருந்தானா என்பதே சந்தேகம்னா. பார்த்தவுடனே நீர்வார் கண்ணோய் எம்முன் வந்தோய் யாரையோ, ஐயோ யாரையோ மடக்கொடியோ, இளம்பெண்ணா இருக்கிற இளைய வயதுல கணவனை பறிகொடுத்து கொண்டு வந்திருக்கிறாய். என் ஊருக்கு கூடல் என்று பேர். கூடல், நீங்கள் கூட வேண்டியவர்கள் பிரிந்து போய்விட்டீர்களே, அதற்கு நான் காரணமாக ஆகிவிட்டேனே. நீர்வார் கண்ணோய் என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோ என்று சொன்ன அந்த கண்ணகி சொன்ன நற்றிடம் பரடா கொற்கை வேந்தே. கண்ணகி வழக்குரைத்துக் கொண்டு வருகிற பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நற்றிரம் படரா கொற்கை வேந்தேன்னு. இவன் ஆட்சி நடக்கிறது மதுரை தான் தலைநகரம், பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய ஆட்சி தலைநகரம். அவனை போய் கொற்கை வேந்தேன்னு சொல்றது என்ன? அவனை ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் பண்றான், ஒரு தண்டனை கொடுத்து அவளே டிரான்ஸ்ஃபர் பண்றான். நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள முடியாத நீ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு லாய கிடையாது. நற்றிரம் படரா கொற்கை வேந்தே, கொல்லக்கூடிய கையை உடைய வேந்தனே கொற்கை வேந்தே என்பது ஒரு பொருள். ஒரு பெண்ணினுடைய தாலியை பறிப்பதா ஒரு ஆட்சியின் கோலம் என்று கேட்பதை போல கொற்கை வேந்தேன்னா அதை ரொம்ப இன்னும் நுட்பமா பார்த்தோம்னா யுரேக்கான்னு கத்தலாம். ஏன் அவனுக்கு அவளை பார்த்து ஐயோ அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கம்பன் பயன்படுத்தியது மாதிரி இளங்கோவடிகள் யாரையோ நீ மடக்கொடியோய் இளைய பெண்ணே, இளைய வயதிலேயே கணவனை இழந்து வந்து நீ கைம்பெண் கோலத்திலே நிற்கிறாளே அப்படின்னு இளங்கோவன் ஒருத்தர் கண்ணகி திரைப்படத்துக்கு எழுதினார். நான் தம்பி ஒரு நாடக கலைஞராக இருக்கிறதுனால சொல்றேன், திருப்பி இந்த பழைய படம் கண்ணகி படம் வந்தா பாருங்க. கலைஞருக்கு முன்பு கூட வசனத்திற்காகவே ஒரு காலத்தில் தமிழ் வசனங்களுக்காகவே ஓடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த தமிழுக்கு சொந்தக்காரர் இளங்கோவன். ஏன்னா அந்த இளங்கோ இவர் ஆவி வடிவத்தில் அவருக்குள்ள புகுந்திருக்க. நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த கண்ணகி திரைப்படத்தில் அந்த பாண்டியனுடைய அவைக்களத்தில் கண்ணகி வந்து நிற்கிற பொழுது கண்ணகி தன் கண்களில் வரியக்கூடிய கண்ணீர் புளிய அப்படி தொட்டு துடைத்து அப்படி சுண்டி விடுவான். இன்னைக்கு அதெல்லாம் அது பட சுருள அது நல்லா பார்க்குற மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியல. சுண்டி விடுவா. எங்கள் அப்பா கூட்டு கொண்டு போய் உட்கார வச்சு அந்த படத்தை காட்டிய பொழுது, ஏன்னா சினிமா தியேட்டர்லேயே எங்கள் கடை இருந்துச்சு, எந்த படத்துக்கு எனக்கு டிக்கெட் கிடையாது, எப்போ வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் பார்ப்பேன்.
அப்படி பார்த்த காலத்தில் அந்த கண்ணகி அழுது கொண்டே வரக்கூடிய கண்ணகி அந்த கண்ணீர் துளி அப்படி சொட்டு தூக்கி எறிவா. அந்த கண்ணீர் துளி என்ன எவ்வளோ அழகு பாருங்க. அப்படி வழிகிறது. ஐயோ கணவன் போயிட்டானே, வாழ வந்த ஊரில் மாள வந்த ஊராக மாறிவிட்டதே, வாழ்க்கை நிலை குலைந்து போய் இருக்கிறதே, அடியற்ற மரம் போலல்லவா ஆகிவிட்டோம், அந்நிய நாட்டில் வந்து தனக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய தங்க கணவனை இழந்து விட்டோமே என்ற சோகத்தில் அருவியென பெருகி வரக்கூடிய கண்ணீர் துளியில தொட்டு அப்படி சுண்டி விடுகிற பொழுது அந்த கண்ணீர் துளி ஒன்று பட்டு இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய சோப்பு குங்குமம் அப்படி அழியும். நான் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த படத்தை பார்த்த பொழுது கண்ணகி வார்த்தையால் வாதாடியதை விட கண்டளவே தோற்றான் உயிர் என்கிற சிலப்பதிகார வெண்பாவிற்கு ஒரு புதிய விளக்கம் கிடைத்ததைப் போல இருந்தது. அது கணவனை இழந்த காரணத்தால் அழுது கூவி அரற்றி சான்றோரும் உண்டகுல் கொன்ற கொழுனர் உரு குறை தாங்குறும் சான்றோரும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் காய்கெதிர் செல்வரே என் கணவன் கல்வனா என்று ஊர்புற சித்தம் கலங்கி பித்தம் பிடித்து அலைந்து திரிந்த அந்த கண்ணகி காண்டியன் அவைக்களத்தில் போய் நெடுக பேசுகிறாள், வசனம் பேசுகிறாள், நீள பேசுகிறாள். யார் உன் ஊர் உன் பேர் என்னான்னு கேட்டதுக்கு அவளை அடுக்கடுக்கா பேசக்கூடிய கண்ணகி அந்த படத்தில் இவ்வளவும் நடக்காம ஒரு சின்ன கண்ணீர் துளியை எப்படி வீசி எறிகிறார். நெற்றியில் இருக்கக்கூடிய வட்ட நிற அந்த சிவப்பு நிற பொட்டு, அந்த பொட்டுல இந்த கண்ணீர் பட்டு அது பாதியா குறுக்க ஒரு கோடு மாதிரி விழுந்து அழிந்திருக்கிறது. அந்த வாழிடுவதற்கு வாயற்று போய் அந்நிய தேசத்தில் நின்ற அவலை பெண்ணின் வழக்கை சொல்வதற்கு அவள் நெற்றியில் முளைத்திருக்கிற புதிய உதட்டினை போல அந்த குங்குமம் கலைந்திருந்தது. என்ன சிவப்பு பொட்டு திலகம் ஒரு கண்ணீர் துளி அது பட்டு குறுக்க அழிஞ்சு போயிருக்கிறது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் கேமராவில். அவள் துன்பத்தை துயரத்தை நான் எடுத்து சொல்வதை விட இல்லையா, நான் எடுத்து சொல்வதை விட அவள் துன்பத்தை சோகத்தை சொல்லக்கூடிய அந்த எல்லாமே சொல்ல முடியாமல் who will bear the agony of the unshed tears? கண்ணீர் வடிந்ததுன்னு சொல்லி சொன்னா சோகம் குறையும். Who will know the agony of the unshed tears? ஒரு ஆங்கில கவிஞன் கேட்கிறான். வடிக்கப்படாத கண்ணீர் துளிகளால் இருக்கக்கூடிய சோகத்தின் கனத்தை எவனால் பாட முடியும்? அவ வாதாடி ஓய்ந்து போய் நிற்கிற பொழுது அவருக்கு வாதாட கிடைப்பதற்கு கருப்பு கவுன் போட்ட ஒரு வழக்குரைஞர் இல்லை, சிவப்பு கவுன் போட்ட ஒரு வழக்கறிஞர் வந்ததைப் போல நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த குங்குமம் குறுக்கே கலைந்தது. நெற்றியிலே அவர் வழக்கை சொல்வதற்கு ஒரு புதிய உதடு முளைத்திருப்பதைப் போல இருந்தது. அப்படி பார்க்கிற பொழுது எதையும் அசைச் சொன்ன உடனே அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதையும் தாண்டி அந்த கவிதை, அந்த இலக்கியம், அந்த நூல், அந்த புத்தகம் தருகிற பொழுது தெருவில் ஆர்க்கிமிடிஸ் கத்தியதைப் போல யுரேகா என்று தான் கட்ட வேண்டும். உலகத்தில் தரக்கூடிய இன்பங்களை வரிசைப்படுத்தினால் பாட்டினை போல் இன்பம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டினை போல் இன்பம் பாரின் மிசை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்று கோடிக்கணக்கான இன்பங்களை தெரிந்து அறிந்திருந்த பாரதி பாட்டினை போல் இன்பம் பாரின் மிசை இல்லையடா என்று தான் இருக்கிற கோலத்தை மறந்து ஒரு கோவண துணியோடு தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த கருத்து தனக்கு புலப்பட்டது என்கிற மகிழ்ச்சியை யுரேகா என்று கத்திக்கொண்டு அரசன் அவைக்களத்திற்கு முன்பே நின்ற அந்த அறிவியலாளனுடைய எக்ஸ்ட்ரஸி, அவனுடைய உச்சபட்ச உவகை, அதுதான் இலக்கியத்தின் மிகச்சிறந்த வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.